எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கிராமத்து வீட்டோட விறகடுப்பு தான் இன்றைக்கி நம்ம சாணி வச்சு மொழுக போகிறோம். நம்ம வீடு கட்டும்போதே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி கட்டினீங்கன்னா, பின்னாடி நம்ம என்றைக்கு இருந்தாலும் நமக்கு உதவும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி விறகடுப்பு கட்டினோம்னா, விறகுலையும் யூஸ் பண்ணிக்கிறலாம். விறகு சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கும்போது, நமக்கு சிலிண்டர் நார்மலாக கிடைக்கும்போது, நம்ம சிலிண்டரை வச்சும் நம்ம சமைச்சுக்கிறலாம். அந்த மாரி கொஞ்சம் இட வசதி இல்ல அப்படின்றவங்க இந்த மாரி மாடல்ல கட்டுனீங்கன்னா, எப்பயுமே நமக்கு பயன்படும். 26 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு நெனச்செல்லாம் கட்டலங்க. அப்ப எல்லாம் விறகடுப்பு தான் எல்லார் வீட்லயுமேவும் வசதியா இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இப்போ 10 வருஷமா தாங்க எங்க அவ்வா, தாத்தா இந்த கேஸ் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, விறகுல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமேவும் கேஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. விறகடுப்பு ஒரு வீட்ல கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே கேஸு தான். அது கவர்மெண்ட்லேருந்து வேற இந்த சிலிண்டர் இதெல்லாம் வேற குடுத்துட்டாங்களா, எல்லாருமேவும் சிலிண்டர் வச்சு பயன்படுத்துறதுனால, இப்போ ஊர்ல விறகு கூட கிடைக்க மாட்டேங்குது. கிராமத்து வாழ்க்கை தான் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க டவுனில் இருக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களேவும் டவுனில் இருக்கிறவங்கள மாதிரி வாழ பழகிட்டாங்க. அந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சுங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி இங்கே எங்கள் அவ்வா, தாத்தா கூட ஒரு 6 மாதம் இருந்தேன். 6 மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, விறகடுப்புல தாங்க சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த சிலிண்டர் இல்ல, அப்போ வந்ததுமே வாங்கல. இந்த மண்ணெண்ணெய் அடுப்புல தான் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சிலிண்டர் வாங்கி என்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், அன்னைக்கு இருந்து ஊருக்கு வந்தா, இந்த விறகடுப்புல சமைக்கவே எனக்கு ஒரு மாரி இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். இப்போ நினைக்கிறேன், இந்த விறகடுப்புல இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோமேன்னு இப்போ தோணுது பாருங்க. அவ்வளோ கஷ்டமா ஒரு மாரி இருக்கும். நம்ம அதில பழகிட்டு இங்க வந்து நம்ம விறகடுப்புல சமைக்கிறது, கையெல்லாம் கரியாகும். கண்ணெல்லாம் எரியும். புகை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாரி இருக்கும் பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சமைச்சு பழகிட்டு, இப்போ திடீர்னு புதுசா அந்த நகர வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா, இது எல்லாமே நமக்கு அப்படியே மறக்குது பாருங்க. அது அ ப ஏத்துக்க மாட்டேங்குது நம்மனால. நான் ஊருக்கு வந்தேன்னா, எங்க வீட்ல இப்போ தாங்க 10 வருஷமா சிலிண்டர் வாங்கிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுங்க இப்போ 17, 18 வருஷமெல்லாம் ஆச்சு. 19 வருஷமெல்லாம் ஆச்சு சிலிண்டர் வாங்கி. அப்போ தோட்டத்தில தான் இருந்தாங்க. அப்போ ஊருக்கு வரும்போது தோட்டத்துக்கு போனா, எங்க அம்மாட்ட முன்னாடியே கேட்டுருவேன். "என்னாங்கம்மா சிலிண்டர்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஃபுல்லா இருக்கா?" அப்படின்னு. எங்க அம்மா சிலிண்டர் இருந்தாலுமே விறகடுப்புல தான் சமைப்பாங்க. எங்க அப்பாவுக்கு விறகடுப்புல வடிச்ச சோறு இந்த மாரி தான் பிடிக்கும். அப்போ கேட்பேன், "இருக்கு சிலிண்டர் இருக்கு" அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அப்பாட்ட சொல்லுவாங்களாம் எங்க அம்மா. அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்குது, "இந்த மாரி சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்லையான்னு?" அப்படின்னு எங்க அம்மா வந்து எங்க அப்பாட்ட சொல்லுவாங்களாம். எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டேவும், "பார்றா விறகடுப்புல சமைக்காதா அந்த பிள்ளை ஊருக்கு வந்தா?" அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்பாராங்க. அந்த மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் பையன சின்னவனெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அவ்வா உடம்பு முடியாம இருக்கும்போது, இங்க ஊர்ல வந்து 2, 3 மாசம் இருந்தேங்க. அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, விறகடுப்பு தான். ரொம்ப ஒரு 3 மாசம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன பிள்ளைகள பார்த்துக்கிட்டு, எல்லாம் அவ்வா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. சித்தி பிள்ளைய நெறைய பிள்ளைகள பார்த்துட்டு, அப்புறம் இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான் இருந்துச்சா, அந்த ஸ்டவ்வ வச்சு ஆக்கிக்கிட்டு ரொம்ப 3 மாசம் படாத பாடுபட்டுட்டேன். அப்பப்பப்பப்பா! ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் விறகு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டையா பெரிய பெரிய கட்டை விறகு கூட இருக்காது. அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தட்டை, இந்த பருத்தி விறகு, இந்த குச்சி இதுதாங்க இருக்கும். அது பக்கத்துலயே நின்னு எரிக்கணும். இந்த கட்டை விறகுன்னா கூட வச்சு விட்டு அங்கிட்டு, இங்கிட்டு மத்த வேலையில பார்க்கலாம். அது பக்கத்துலயே நின்னு எரிக்கணுமா, அடுப்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழம்பு, சோறு ஆக்கணும், எப்போ பிள்ளைகளையும் பார்க்கணும், துணி துவைக்கணும், எவ்வளோ வேலை. அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் வேற எரியாதுங்க. அப்படியேவும் ப்ரெஷர் பண்ணி பண்ணி அப்படியே அமுக்கணும். அந்த கேஸு ஏர் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி அடிச்சு அடிச்சு நம்ம பத்த வைக்கணும். டக்குன்னு சுடுதண்ணி காய வைக்கணும்னா கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கும். விறகு பத்த வச்சா மழை பெஞ்சுச்சுன்னா அந்த விறகு எடுத்து வச்சா தாங்க ஆச்சு. இல்லைன்னா மழையில நனைஞ்சுச்சுன்னா எரியாது. ஊதிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல இருந்து.
புகையெல்லாம் அப்படியேவும் கண்ணில் வந்து கண்ணெரியும். ரொம்ப கஷ்டந்தான். ஆனால் இருந்தாலும் உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னா விறகடுப்பு தாங்க. அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டவங்க தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. சமையலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி விறகடுப்பு கட்டி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நம்ம பயன்படுத்திக்கிறலாம். என்றைக்கா இருந்தாலும் உதவும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அடுப்படி வந்து உட்காந்துட்டு சமைக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி காய வைக்கிறதுக்கு தனியாலாம் காய வைக்க மாட்டாங்க, சுடு தண்ணியெல்லாம். இந்த அடுப்படி கட்டும்போதே பார்த்திங்கன்னா இந்த பானை, இந்த மண்பானை தாங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு இருக்கும். அது எங்கேயாவது மண்பானை ஏதாவது வாங்கும்போது அந்த மாதிரி இப்போ வந்திருக்கா என்னான்னு தெரியல, அந்த மாடல் காமிக்கிறேன். அந்த பானையை வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சோம்னா இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியும் காஞ்சுக்கிடும். தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. தண்ணியும் காஞ்சுக்கிறோம். குளிக்கிறவங்க சுடு தண்ணி மோந்து குளிச்சுக்கிருவாங்க. தண்ணி ஒரு பக்கம் காஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த சைடில் பக்கத்து அடுப்பில் குழம்பு காஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அடுப்பில் சோறு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி தாங்க கட்டுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யார் வீட்லேயுமே இல்லை. மண்பானை தான் இருக்குமா. அப்போ சாப்பாடெல்லாம் பானையை வைக்கும்போது பார்த்து மெதுவாக வைக்கணும். இல்லைன்னா டக்குன்னு நம்ம வேகமாக வச்சோம்னா அந்த பானை உடஞ்சிரும், அந்த தண்ணி பானை. அப்படியெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையில நிறையா உடச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பு பானை எங்கள் அம்மா வாங்கினாங்க. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அவ்வாவும் இன்னும் செம்பு பானை வச்சுருக்காங்க. அந்த அடுப்பு கரியெல்லாம் இருக்கும் அந்த செம்பு பானையில். நான் என்றைக்காவது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அடுப்பில் வச்சு சாப்பாடு ஆக்கின பானை இன்னுமே வச்சுருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பழைய நினைவுகள் இந்த அடுப்பை பார்க்கும்போது வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்லா சாணியை வச்சு நல்லா மொழி அடுப்பில் நல்லா சுத்தமாக கூட்டிட்டு சாணியை வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மொழிகிட்டு அவ்வா வந்து பச்சரிசி தான் குருணையாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருந்தாங்க. பச்சரிசி மாவில் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டேங்க. எங்கள் சித்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி தான் அரைச்சி வச்சு கோலம் போடுறாங்க. இந்த கோலப்பொடியெல்லாம் வாங்குறதில்ல. இந்த பச்சரிசி மாவே நல்லா தாங்க வருது. கோலமெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு போட தெரியாது. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக போடுவாங்க. எங்கள் அம்மா காலையில் வெள்ளனா எந்திரிச்சு இந்த அடுப்படியை வாசல்லாம் தெளிச்சிட்டு வந்து அடுப்படியை நல்லா சாணி வச்சு மொழுகி கோலத்தை போட்டு திருநீர் குங்குமம் வச்சு அவ்வளோ மங்களகரமாக லட்சுமி கடாட்சியமாக இருக்குங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக செய்வாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா கோலமெல்லாம் போட்டுட்டு அந்த திருநீர் வச்சு அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா திருநீர் வந்து அந்த அடுப்படி சாம்பலையும் எடுத்து வச்சு விட்டுருவாங்க. சாம்பலை வச்சு விட்டு அப்புறம் சந்தன குங்குமம் வச்சு விடுவாங்க, மஞ்சள் குங்குமம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படியேவும் விபூதியை வச்சு விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சூப்பராக ஆயிடுச்சு அடுப்படி. அதேமாரி இந்த கேஸ் அடுப்புக்கும் நல்லா தொடச்சி விட்டு அதையுமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சுங்க. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் எங்கள் வீட்டோட அடுப்படி இருக்குது. விறகு இருந்தால் நான் விறகுல சமைச்சே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். விறகே கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த கிராமத்துலேயே. சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே மங்களகரமாகவும் லட்சுமி கடாட்சியமாக இருக்குது. இந்த மாதிரி அடுப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் வீடியோவுக்காக செஞ்சேன்னு நினைக்காதீங்க. எங்கள் அவ்வாவுக்கு உடம்பு முடியாதனால நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன். இல்லைன்னா எங்கள் அவ்வாவே செஞ்சுருவாங்க. எங்கள் அவ்வாவுக்கெல்லாம் கோலம் போட தெரியாதுங்க. சும்மா அப்படியேவும் நல்லா சாணி வச்சு மொழுகி திருநீர் குங்குமம் இது வச்சுக்கிருவாங்க. இப்போ கோலம் போட்டு பழகிட்டாங்க. வாசல்லையே பார்த்திங்கன்னா லேசாக சின்ன ஸ்டார் மாதிரி வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் கிராமத்து வீட்டோட அடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.